வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி ட்ரம்ப்போடைய அதிரடி அறிவிப்பு ஈரானை சம்மந்தப்படுத்தி இதில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, சீனா போன்ற நாடுகள். என்ன அப்படின்னா, ஈரானோட யார் வர்த்தகம் செய்தாலும் அவங்களுக்கு 25% கூடுதல் வரி அப்படின்றது விதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரானை கடைசியாக கழுத்தை நடிக்கிறதுக்கான பிரம்மாஸ்திரத்தை ட்ரம்ப் எடுத்திருக்காரு. பட் இதில் கொலாட்ரல் டேமேஜாக இந்தியாவும் வருது. என்னன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். 25% டாரிஃப் அண்ட் எனி நேஷன்ஸ் டூயிங் பிஸ்னஸ் வித் ஈரான். கிளியர் கட்டாக இம்மிடியேட்டாக உடனடியாக அப்படின்றது வந்துருச்சு. ஃபைனல் அண்ட் கன்க்ளூசிவ். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதில் அடுத்தடுத்த ப்ரெஷர் அவங்க பில்டப் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே ஸ்டார்லிங்க் அனுப்புறதா இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களுக்கு அமெரிக்கா நேரடியாக ஆதரவு தெரிவிக்கிறதா இருக்கட்டும். இப்போ ட்ரம்ப்போட அதிரடி எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெனிசுலாவுடைய அதிபர் யாருன்னு நீங்கள் போய் விக்கிபீடியாவில் தெரிஞ்சீங்க அப்படின்னா அஃபிஷியேட்டிங் பிரசிடென்ட்னு சொல்லி ட்ரம்ப் பேர் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு அதிரடி நடவடிக்கையில் அவங்க எடுக்கிறாங்க. பல முனை தாக்குதல் அப்படின்றது ஈரான் மேலே நடக்குது. ஸோ அந்த வகையில் இப்போது இவங்களுடைய பிரச்சனை என்ன? ஈரானில் விலைவாசி ஏற்றம் மற்றும் நாணய மதிப்போடைய வீழ்ச்சி. இப்போ ரெண்டுத்துலேயுமே நீங்கள் எக்ஸ்போர்ட்டை கட் பண்ணிட்டீங்க, அதாவது நாட்டுக்குள்ளே வரக்கூடிய பொருட்களை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பொருட்கள் தட்டுப்பாடு அப்படின்றது ஏற்படும், விலைவாசி இன்னும் அதிகமாகும். அப்போ இந்த ஆட்சியை அவங்க மக்களை வச்சே வீழ்த்திடலாம் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதை தான் இப்போ அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இப்போது ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு இனப்படுகொலை ஈரானுக்குள்ளே நடந்திருக்குன்ட்டு. இது வரைக்கும் அஃபிஷியலாக வரக்கூடிய டேட்டான்றது ஒரு 50லேருந்து 80 இருந்தாலும் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய சோகால்டு மனித உரிமை அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா 700க்கும் அதிகமாக சொல்கிறாங்க லீத்தல் ப்ரொட்டஸ்ட் ஃபோர்ஸ் ப்ரொட்டஸ்டர்ஸ் மேலே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஸோ அமெரிக்கா இராணுவ ரீதியாக தலையிடணும்னு சொல்லிட்டு பஹ்லவி அந்த ஷாவோடைய அடுத்த வாரிசு அவருமே சொல்கிறாரு. பல நாடுகள் ஜெலன்ஸ்கி உட்பட சொல்கிறாங்க ஈரானோடைய ரெஜிம் அப்படின்றது வேகமாக சேஞ்ச் ஆகணும். ஏன்னா ஜெலன்ஸ்கிக்கு ஈரான் மேலே ஏன் காண்டுன்னா, ரஷ்யா நடத்திய தாக்குதலில் அதிகமாக பயன்படுத்தியது ஈரானுடைய ட்ரோன்ஸ் தான். ஸோ அதை பயன்படுத்தி அவங்க சொல்கிறாங்க. இப்போது இந்த இடத்துல இப்போ ஈரானோட வர்த்தகம் வச்சிருக்கக்கூடிய நாடுகளுக்கு 25% அடிஷனல் வரி விதிப்பு. அதில் யார் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்னா, முதல்ல சைனா, 2வது துருக்கி, 3வது இந்தியா, 4வது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், 5வது ரஷ்யா. இந்த 5 நாடுகள் தான் ஈரானோட இப்போ ட்ரேட் வச்சுட்ருக்காங்க. இப்போ இந்தியாவுடைய ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்ப்போம். இந்தியாவுடைய ட்ரேட் எக்ஸ்போர்ட் ஈரானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா $1.24 பில்லியன். இம்போர்ட் பார்த்தீங்கன்னா $0.44 பில்லியன். பெரிய அளவுக்கு நம்ம அங்கே இம்போர்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ ரஃபாக பார்த்தீங்கன்னா ஒரு $1.688 பில்லியன். இந்திய மதிப்புப்படி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 16,000 கோடி வரும். ஸோ 15,000 கோடி ஏற்றுமதி தான் நம்ம இங்கே பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதில் நம்ம மெயினாக இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் கெமிக்கல், அப்புறம் பார்த்திங்கன்னா பழ வகைகள் மற்றும் நட்ஸு, அதன் பிறகு மினரல் ஃபியூல். இப்போ இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரிசி ஏற்றுமதியாளர்கள், குறிப்பாக பாஸ்மதி ரைஸு 12,000 கோடி மதிப்புள்ள பாஸ்மதி ரைஸை அவங்க இம்போர்ட் பண்ணாங்க இந்தியாகிட்ட. ஏன்னா இப்போ ஈரான்கிட்ட அரிசி தட்டுப்பாடு அப்படின்றது பெரிய லெவலில் இருக்குது. நம்ம தான் அவங்களுக்கு அரிசி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த 12,000 கோடி மதிப்புள்ளான அரிசி ஏற்றுமதியாளர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஷாக். இது இப்போ இருக்கக்கூடிய கன்சைன்மெண்ட்டை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ வெளிநாட்டில் இந்த அரிசி விற்கலை அப்படின்னா அரிசியை ரொம்ப நாள் தேக்கி வச்சுக்க முடியாது. அப்போ உள்நாட்டில் அரிசி விலை வீழ்ச்சிக்கான, குறிப்பாக பாஸ்மதி ரைஸுக்கான விலை வீழ்ச்சியை நம்ம வெகு விரைவில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடியை எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு கொடுத்துருக்குன்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்தியா ஆல்ரெடி 50% டாரிஃபில் இருக்கும். இப்போ இந்த 12,000 கோடி அரிசி ஏற்றுமதியை காப்பாற்றணும், ப்ளஸ் இந்த $1.5 பில்லியன், ரஃபா ஒரு 14,000 கோடி, 14 எடுத்து 26,000 கோடி ஏற்றுமதி ஒரு பக்கம். இதை தொடர்ந்தோம் அப்படின்னா நமக்கு 25% அடிஷ்னலாக வரி விதிப்பு இருக்கும். ஏற்கனவே 50% நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இதை நம்ம தியாகம் செய்கிறோம் அப்படின்ற போது இன்னொரு இடத்துல நம்ம சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை எப்படி சேவ் பண்ண போகிறாங்க அரசாங்கம் அப்படின்றத வெகு விரைவில் அவங்க அறிவிப்பாக வெளியிடுவாங்க. பட் இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக் இருக்குது. இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, நான் சொன்ன 5 நாடுகளுக்குமே, இந்தியா, சீனா, UAE, துருக்கி மற்றும் ரஷ்யா. இப்போ இந்த இடத்துல இந்த அரிசி ஏற்றுமதி நம்ம தொடர்ந்தோம், இல்லை இந்த ஈரானுக்கான ஏற்றுமதி தொடர்ந்தோம் அப்படின்ற போது 75% ட்ரேட் நமக்கு டாரிஃப் கிடைக்கும். அது எல்லா விதமான ஏற்றுமதியும் நமக்கு பெரிய லெவலில் பாதிச்சிடும். ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபஹார் போர்ட் 2015 நம்ம ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 8,000 கோடி கிட்ட, ஐ திங்க் 5,000 to 1,000 கோடி 6,000 கோடி முதலீடு இருக்குது. ஸோ இது பாகிஸ்தானை பைபாஸ் பண்ணி போடப்பட்டுச்சு. இந்த இடத்துல அமெரிக்கா ஒரு லிமிட்டடான டாரிஃப், ஒரு சின்ன ஒரு சலுகையை அங்கே கொடுத்தாங்க. இப்போ அது ஏப்ரல் 2026 வரைக்கும் போகுது. ஸோ அந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 4-5 மாதங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் அரிசி ஏற்றுமதி மற்றும் ஃப்ரூட்ஸ் இது பெரிய ஒரு அடியை வாங்கிருச்சு அப்படின்னே சொல்லலாம்.
இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும், ஆல் இஸ் நாட் பேடுன்றது. ஏன்னா அமெரிக்காவுடைய இந்திய தூதர், இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதர் செர்கோய் அவர்கள் இப்போ ஜனவரி 12 வந்தார். வந்துட்ட பிறகு, இந்தியா வந்த பிறகு பிரதமர் மோடி சந்தித்த பிறகு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு, நோ பார்ட்னர் இஸ் மோர் எசென்ஷியல் தென் இந்தியா, வி வில் ஸ்டூன் ஸ்ட்ரக் அ டீல் வித் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியா நண்பர்கள் யாருமே எங்களுக்கு இந்தியாவோட முக்கியத்துவம் வாய்ந்தவங்க கிடையாது. ஸோ நாங்கள் மீண்டும் அந்த வர்த்தக பேச்சுவார்த்தையை தொடங்கி அதை வெகு விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவோம். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்றது தயாராக போகுது அப்படின்ட்டு. ஸோ கிளியர் கட்டாக ஒரு பக்கம் கேரட்டு, இன்னொரு பக்கம் ஸ்டிக்கு. ஒரு பக்கம் அவங்களுடைய பேச்சுவார்த்தை பின்னாடி எல்லாம் போயிட்டுருக்கு, ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அதே சமயம் பார்த்திங்கன்னா ஓப்பன் த்ரெட்டு. பட் இது இந்தியாவுக்கான ஒரு பழிவாங்கல் நடவடிக்கைன்னு நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இதில் மிக முக்கியமாக ஈரான இருக்குது. அந்த ஈரானை வீழ்த்தணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சுன்னா அந்த மக்கள் ஏற்கனவே கொந்தளிச்சு போயிருக்காங்க, அந்த நாடு எவ்வளோ நாள் தாங்கும்னு யோசிங்க. ஸோ ஆட்சி மாற்றம் அப்படின்றது அரிசியை வச்சு உணவுன்னு அந்த ஃபஸ்ட்டு சோஷியல் பேராமீட்டர் வந்து பார்த்திங்களா, அதை வச்சு தான் இவங்க வீழ்த்தணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ இதில் அதிகமாக அடி வாங்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனா தான். ஏன்னா சீனா தான் ஈரானுடைய லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர். $650 பில்லியன் அளவுக்கான அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இவங்க வந்து முதலே ஒரு 2020 நினைக்கிறேன், 2021 கோவிட் டைம்லேயே போட்டாங்க. ஸோ இந்த இடத்துல சைனாவுக்கு 25% வரி விதிப்பு அமெரிக்க சந்தையில் அப்படின்றது பெரிய சம்மட்டி அடினே நம்ம பார்க்கலாம். இப்போ சைனாவுக்கு பிரச்சனை என்னென்னா, ஒருவேளை இந்தியா மாதிரி அவங்க நிறுத்திட்டாங்க அப்படின்னா அப்போ அமெரிக்காவுக்கு அடங்கி போயிட்டாங்க அப்படின்ற பிம்பம் வந்து அவங்களுக்கு டொமஸ்டிக்கில் ஒரு பெரிய ப்ரெஷரை கொடுக்கும். உலக அரங்கிலையுமே சரி, எதிர்த்து நிற்கிறாங்க அமெரிக்காட்ட அப்படின்னா அந்த 25% வரி விதிப்புன்றது இருக்கும். ஏன்னா வெனிசுலா கிட்ட ஆயிலும் அவங்க கிட்ட மாட்டிக்கிச்சு, ஈரானில் இருக்கக்கூடிய ஆயிலும் இப்போ அமெரிக்கா கிட்ட மாட்ட போகுது ஆல்மோஸ்ட். ஸோ இந்த இடத்துல ஏற்கனவே அமெரிக்காவுடைய சைனாவுடைய ட்ரேட் டென்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ஒரு வகையில் இந்த ஏன்னா 2 டாப் 2ல் உங்களுக்கு வந்து பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சப்போர்ட் கேட்குறது 3வது 4வது ஆள்கிட்ட தான் இருக்கும். நம்ம 4வது மிக முக்கியமான இப்போ வளர்ந்த பொருளாதாரமாக, வளரக்கூடிய பொருளாதாரமாக நம்ம இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இந்தியாவுக்கு இதில் ஒரு சின்ன கெயின் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதே சமயம் ஈரான் ஒரு நினச்சி பார்க்க முடியாத ஒரு சாதனையை வந்து செஞ்சுருக்காங்க இந்த இடத்துல. அது என்னென்னா, ஸ்டார்லிங்கை ஜாம் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்லிங்க் எலான் மஸ்கோடது ஒரு தனிநபருடைய ப்ரைவேட் சேட்டலைட் கம்பெனி. யாருமே அதை வந்து தடை செய்ய முடியாது. ரிசீவர் இருந்தால் யார் எங்கே வேணாலும் பண்ணலாம். அரசாங்க தடைகள்லாம் எதிர்த்து நாங்கள் செய்வோம். இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் டூலாக அவங்க பயன்படுத்தியிருந்தாங்க. இந்த இடத்துல ஒரு மிலிட்ரி கேட் ஜிபிஎஸ் ஜாமிங் டிவைஸை பயன்படுத்தி இந்த ஸ்டார்லிங்கோட லியோன்னு சொல்லுவாங்க, லோ அர்த் ஆர்பிட் சேட்டலைட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது பூமியோடைய ஒரு 550 கிலோமீட்டர் உயரத்தில், நம்ம இங்கேருந்து 550 கிலோமீட்டரில் பறக்கக்கூடிய அந்த சிக்னலை ஜாம் பண்ணியிருக்கிறாங்க. கிளியர் கட்டாக இது ஒரு பெரிய டெக்னாலஜிக்கல் வின்னு சொல்லலாம். நான் எப்பயுமே சொல்லுவேன், ஈரானை பற்றி பல பேருக்கு தவறான புரிதல் இருக்குது. உலகத்தோடைய சிறந்த பொறியாளர்களை, இன்ஜினியர்ஸை கொண்ட நாடு வந்து ஈரான். ரொம்ப ஒரு சொஃபஸ்டிகேட்டடான சொசைட்டி, சாதிச்சு காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்லிங்க் ஒரு அரசாங்கம் ஒரு கிரைசிஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க, ஒரு போராட்டம் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா அந்த காவல்துறை, அந்த மாநில அரசு, மத்திய அரசு இந்த இன்டர்நெட்டை தடை செய்கிறது போன்ற விஷயங்கள்லாம் டெம்பரரியாக பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் ஸ்டார்லிங்கை வச்சு உலகத்தில் நீங்கள் யாரை வேணாலும் பைபாஸ் பண்ணிட்டு போகலாம், எந்த அரசாங்கத்தையும் நீங்கள் மிரட்டலாம் அப்படின்னு நினைக்கும்போது அந்த ஸ்டார்லிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்க வந்து பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படின்றது பார்க்குறோம். இந்த இடத்துல சேட்டலைட்டுகள் கிரவுண்டில் இருக்கக்கூடிய டெர்மினல் கூட தொடர்ந்து ஒரு அந்த கம்யூனிகேஷனில் இருக்கும். அந்த வைட் ஆங்கிள் ஆண்டனாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல கிரவுண்ட் பேஸ் ஜாமிங்கை பயன்படுத்தி சேட்டலைட் அவங்க ஜாம் பண்ணல, அங்கேருந்து வரக்கூட கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு வரக்கூட அந்த அதிர்வலைகளை வந்து அவங்க வந்து ஜாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது பார்க்குறோம். ஸோ 30% 80% ஸ்டார்லிங்கோடைய டேட்டா லாஸ் அப்படின்றது இருக்குது. 80% டேட்டா லாஸு அப்படின்றது இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக இது பார்த்திங்க அப்படின்னா சில காரிடர் இன்னும் ஓப்பனாக இருந்தாலும் முதல் முறையாக இந்த ஸ்டார்லிங்கோட ஆர்கிடெக்சருக்கு கிடைச்ச ஒரு சம்மட்டி அடினே சொல்லலாம் இந்த இடத்துல. ஏன்னா இது நாள் வரையும் அவங்க வந்து பார்த்தது கிடையாது, இந்த மாதிரியான இதை பார்த்தது கிடையாது. இது வெறும் சிம்பிளாக ஒரு ஜிபிஎஸ் சிக்னல் டிஸ்ட்ரப்ஷன் கிடையாது. இது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் ஜிபிஎஸ் பிளாக்கிங்கை விட மிலிட்ரி கிரேடு மைக்ரோவேவ் பயன்படுத்தி பிளாக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது. இல்லை டீப் பேக்கெட் இன்ஸ்பெக்ஷன் சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. இதில் ஒரு எலக்ட்ரானிக் வார்ஃபேரோட ஸ்பெஷலிஸ்ட் பிரைன் கிளார்க் என்ன சொல்கிறாருன்னா, ஹட்சன் இன்ஸ்டியூட்டை சேர்ந்த பிரைன் கிளார்க் என்ன சொல்கிறாருன்னா, மொபைல் ஃபோன் ஜாமிங் எக்யூப்மெண்ட்டை சாதாரணமாக பொதுவாக கிடைக்கக்கூடியது, பல இடங்கள்லாம் போனீங்கன்னா மொபைல் ஃபோன் ஜாமர்ஸ் வச்சுருப்பாங்க, அதை ஒன்றா சேர்த்து அதை ஒரு ஹை லெவலுக்கு கொண்டு போய், அதாவது ஸ்கேலை அதிகப்படுத்தி அதன் மூலிமா ஜாம் பண்ணியிருக்கிறதுக்கான அந்த டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் ஈரான்கிட்ட இருக்குது அப்படின்றது தான். இந்த டெக்னாலஜி அப்படின்றது
ஈரானுக்கு வெளியிலேருந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு நியூஸ் கிளப்புறாங்க. சைனா எப்பயுமே நாங்கள் தான் பண்ணோம், நாங்கள் தான் கொடுத்தோன்னுவாங்க. பட் ஈரானை டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ஸோ ஒருவேளை இது ரஷ்யாவில் இருந்தோ இல்லை சீனாவில் இருந்தோ வரதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குது. இப்போது அயத்துல்லா அவர்களுக்கு இந்த ரெஜிம் எவ்வளோ நாள் போகும் அப்படின்ற, நம்ம இந்த அரசு எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய இப்போ எடுத்து தான் இருக்கிறோம். பட் அந்த சமயத்தில் நம்ம இப்போ குறிப்பாக கவனிக்க வேண்டியது, நம்ம ஈரானில் பார்த்த இந்த பாலிடிக்ஸில் இது வெகு வேகமாக இந்த அரசு வீழ்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் மிக மிக அதிகமாக தெரியுது. ட்ரம்ப் ஒரு மிலிட்ரி ஸ்ட்ரைக்கை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் சத்தமே இல்லாமல் ராஜதந்திரத்தோடு சிரிச்சிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு அவர்கள் தான். அவங்க இராணுவம் இது வரைக்கும் அதை பற்றி பேசவே இல்லை. அவங்களுடைய ஊடகங்கள் எல்லாமே ஏதோ 3வது நாடு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி ஈரானை ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ட்ரம்ப்பை எங்கே சீண்டி விடணுமோ சீண்டி விட்டாங்க. ட்ரம்ப் அவங்களுக்காக போய் இறங்கி பக்காவாக என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்ருக்காரு. ஸோ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரானுடைய அரசு ஆட்சி மாற்றம் முக்கியம், அவங்களோட அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது தானே தவிர அவங்கள்ட்ட போய் படையெடுத்து இவங்க பேர் வாங்கணும் அப்படின்ற அந்த இது கிடையாது. ஸோ ராஜதந்திரம்ன்றது இதுதான், பக்காவாக இது ஒர்க் ஆகிருக்குது. ட்ரம்ப்பை தூண்டி விட்டாங்க. ட்ரம்ப் போய் இப்போ அழகாக சிறப்பாக இந்த சம்பவத்தெல்லாம் செஞ்சிட்ருக்காரு. பட் இப்போ ஈரானுடைய அரசு வீழ்ந்த பிறகு அடுத்தது யார், பைலாவியா இல்லை அமெரிக்காவிலேருந்து யாராவது ஒரு நோபல் பரிசு வாங்கினா ஒரு இம்போர்ட்டட் ப்ரொஃபஸர் போய் அதை கவர்ன் பண்ணுவாரா அப்படின்னு பார்க்கணும். எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த கடந்த 3 வாரங்களில் அதிகமாக வீழ்ச்சியை சந்திச்சிருக்கக்கூடிய நாடு ஜியோ பொலிட்டிக்ஸ்னால் சீனா தான். இந்தியா நம்ம அப்படியே சமாளிச்சுட்டு இருக்கோம், பேலன்ஸ் பண்ணிட்டுருக்கோம், ஒன்றும் பெரிய லெவலுக்கு ஆபத்து எதுவுமே இல்லை. பட் தன்னுடைய அந்த மிகப்பெரிய ஆளுமை பிம்பத்தை கட்டமைத்த சீனாவை சுக்குநூறாக நொறுக்கக்கூடிய வேலையை இப்போ வந்து ட்ரம்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. ஈரான் கிட்ட இப்போ ப்ராக்சி வார் எதுவுமே கிடையாது. அவங்களுடைய ப்ராக்சி வார், ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய ஹமாஸ், ஹவுத்திஸ், ஹெஸ்புல்லா இவங்க எல்லாருமே வீக்காக இருக்கிறாங்க. ஈவன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹவுத்திக்கு எல்லாமே ஒரு டீலே வந்துட்டாங்க அமெரிக்கா கூட. ஸோ வரக்கூடிய காலங்களில் மிடில் ஈஸ்ட்டுமே மிகப்பெரிய சேஞ்சஸ் வந்து சந்திக்க போகுது. இந்த நிகழ்வு பற்றி உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் இருக்குன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.